ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அஜூஸ் vlog. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஹோம்மேட் நெய் செய்கிறது எப்படின்னு. அதுக்கு கொஞ்சம் கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் நம்ம வீட்டில் சேர்த்து வச்சுருக்கிற வெண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். அது ஃப்ரிட்ஜில் வச்ச வெண்ணெய்ங்கிறதுனால இந்த மாதிரி கெட்டியாக இருக்குது. அதை நம்ம அடுப்பில் வச்சோம்னாலே கொஞ்சம் கொஞ்சமாக இலக்கிட்டு வருவோம். இந்த மாதிரி வந்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம இதை லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுக்கிட்டே வரலாம். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி அது பொங்கிக்கிட்டே வரும். ஃபஸ்ட்டு அது நம்ம கிண்டி விட்டுகிட்டே இருந்தோம்னா வெளியே வராது. அடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிட்டு கொஞ்சம் திக்கான ஃபார்முக்கு வந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் திக்காகிட்டே வரும். அப்பயும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம். இது மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் விட்டு இப்போ பார்த்தோம்னா இது இப்போ ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. கொஞ்சம் லைட் கலராக மாறி இருக்குது, டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிட்டே இருக்குது. நம்ம செய்யும் போதே தெரியும் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே வரும். இந்த மாதிரி வரும். அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பொரிஞ்சிக்கிட்டு வரும். அது இந்த மாதிரி பொரிஞ்சிக்கிட்டு வர மாதிரி சவுண்டு வரும். அது வந்துருச்சுனாலே நம்ம கடைசி ஸ்டேஜுக்கு வந்துட்டோன்னு அர்த்தம். ஸோ அந்த பொரிஞ்சிட்டு வர்றது ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நம்ம இருத்து வச்சுக்கலாம். அதை இந்த மாதிரி நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளோட ஹோம்மேட் நெய் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஜூஸ் vlog. தேங்க்யூ.